ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மாமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எமோஷனல் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல சூரி லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. அவரே தான் இந்த படத்தோட கதையும் எழுதியிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சூரியோட அக்காவுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமலே இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அப்பத்துல இருந்தே நம்ம ஹீரோக்கு பிறக்க போற குழந்தை மேல பயங்கர பாசம் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் பிறக்கிறான். அவன் மேல இவரு ரொம்பவே பாசம் காட்டுறாரு. அது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ லவ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்றாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனாலேயே இவர் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது, பிரிஞ்சு போற அளவு போகுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட உள்ள ஸ்டோரி பிளாட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு சூரி. அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த பையனை சொல்லி அவனும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்க எமோஷனல் பாண்டிங், அதாவது நம்ம ஹீரோக்கும் அந்த பையனுக்கு உள்ள பாண்டிங்ல ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் அவங்க அக்காவுக்கு உள்ள பாசத்தையும் ரொம்ப அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோட லவ் போர்ஷன்ஸ் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஆனா அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் குள்ளயும் இருக்க பாண்டிங்னால இவங்க லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அந்த பாண்டிங். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. மியூசிக்லாம் அல்டிமேட்னு கூட சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டா எல்லாரோட இன்ட்ரோடக்ஷன், அதே மாதிரி உங்களுக்கு நடுவில் இருக்க பாண்டிங் ரொம்ப அழகா கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அதே ஓவர் ரோட பண்ண மாதிரி பயங்கரமா பண்ணிட்டாங்க. அதுல பல போர்ஷன்ஸ்ல அழுதுகிட்டே இருக்காங்க. படத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்மளால உட்காந்து பார்க்கவே முடியல. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் பாண்டிங் உள்ள படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருந்தா போதும், அது நம்ம கிளைமேக்ஸ் வரைக்கும் டச் ஆச்சுன்னா அதுவே மிகப்பெரிய ஹிட்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல ஓவர்லோட் பண்றன்ற பேர்ல படத்தையே எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் உள்ள படம். செகண்ட் ஹாஃப் எனக்கு சுவாரஸ்யமா படல. என்ன பொறுத்தளவு இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.